கூடிவிரைவில் இந்தியாவுக்கு வந்து போக்கோல இருந்து F5 மற்றும் F5 Pro அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த ரெண்டு போன்ல ஹையர் எண்டான போக்கோவோட F5 Pro 5Gல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். சைனால ஏற்கனவே ரெட்மில இருந்து K60 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த போனை இப்போ ரீநேம் பண்ணி தான் வந்து போக்கோல இருந்து F5 Pro அப்படிங்கிற போனாக வந்து லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த போக்கோவோட F5 Pro 5Gல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனோட பில்டை பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் பில்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான 2K 12 பிட்டுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. மேலும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதுபோக 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM ஹை ஃப்ரீக்வன்சி டிம்மிங் 1400 நிட்ஸ் வரையும் இதோட பீக் பிரைட்னஸ் போது HDR10+ சப்போர்ட் இருக்கு. மேலும் டால்பி விஷன் சப்போர்ட்டும் தராங்க. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ராசரை பொறுத்தவரை நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் பயன்படுத்துறாங்க. பேசிக்காக பார்க்கும்போது இது வந்து ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக வர காரணத்தினால எவ்வளோக்கு ஹெவியான கேம்ஸ்னு சரி ஆப்ஸ்னா சரி இதில் ரன் பண்ண முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு இதில் பஞ்சமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து இந்த ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB 12GB 16GB ரேம் வெர்ஷனோட 128 256 மற்றும் 512GB ஸ்டோரேஜோட வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்ன ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனும் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லான்ச்சுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் ரேம் வெர்ஷன் LPDDR5 ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் கான்ஃபிகரேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு, ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 13 OSல MIUI 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அதே ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் இந்த ஃபோனில் வந்து நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான OV64B அப்படிங்கிற சென்சார். இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தராங்க. ஆனால் வீடியோஸ்லாம் வந்து எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஸோ ஃபோன் ஷேக் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் கொடுக்குறாங்க. இதில் 120 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சார் எடுக்க முடியும். F2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா இருக்குது. வழக்கம் போல் மூணாவது கேமரா ஒரு எக்ஸ்ட்ரா கேமராவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து இன்ஃப்ராரெட் சென்சர் கொடுக்குறாங்க. அதனால் ரிமோட்டாக கூட உங்கள் ஃபோன் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுபோல் USB Type-C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. இதுபோல் ஹைரஸ் ஆடியோ, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5Gக்கான SNSA சப்போர்ட் தராங்க. இது இப்போ 4Gக்கான VoLTE சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் Bluetooth 5.3, Dual Band GPS, நேவிக் மாதிரி சப்போர்ட் தராங்க. NFC-யும் இருக்கு. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு பெரிய 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ சார்ஜிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் லான்ச் ஆன விலையை வச்சு பார்க்கும்போது ஒரு 30,000 செக்மெண்ட்டில் வந்து சைனாவோட ப்ரைசிங்கில் வருது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 செக்மெண்ட்டில் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆன பிறகு எக்ஸாக்டான ப்ரைசிங் தெரியும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் இந்த ஃபோன் வந்து 5 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் வந்து விற்றாங்க. அதை மட்டும் பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 5 கான்ஃபிகரேஷனில் இந்த ஃபோன் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசருமே நல்லா இருக்கு. இது இப்போ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா, அதாவது பேக் சைடில் உள்ள அந்த பிரைமரி கேமரா ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற 2 கேமரா வந்து டெஸ்டிங்கில் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இது போக 5G சப்போர்ட், அது போக பெரிய பேட்டரி, நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீடு மாதிரியான எல்லா விஷயங்களும் பாசிட்டிவான விஷயம் கொடுக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு என்ன பிரைசிங் இந்த ஃபோன் எடுத்து வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது கூடவே சேர்த்து போக்கோல இருந்து F5 அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த ஃபோனோட வீடியோ நம்ம சேனலில் வரதா இருக்கு. அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.